வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அவங்க அத்தை அவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு பாக்குறாங்க. அதிகாரிங்க ஹீரோவை பார்த்து, சார் நீங்க யாரு சார்? இங்க பாருங்க, இவங்க லஞ்சம் வாங்கி எங்க கிட்ட கையும் களவுமா சிக்கிட்டாங்க. பாருங்க, பாக்ஸ்ல ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கற மாதிரி அவங்க தங்க நாணயத்தை வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு வேலைக்காக. பாத்தீங்களா இவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சோ இவங்கள நான் கையும் களவுமா பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த விஷயத்துக்கும் அத்தைக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. இது எல்லாமே ஒரு சூழ்ச்சி. அத்தை இந்த ஊருக்கு நிறையவே நல்லது பண்ணிருக்காங்க இவங்க பதவியில இருக்கிறதுனால. இவங்க என்னைக்குமே லஞ்சம் வாங்கினதே கிடையாது. அத்தை கிட்ட இருந்து எப்படியாவது இந்த பதவியை பறிக்கணும் அப்படிங்கிறதுனால எதிரிகள் இந்த மாதிரி ஒரு வேலையை பாக்குறாங்க. தயவு செஞ்சு நீங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவிய தயவு செஞ்சு தண்டிக்காதீங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? கையில தங்க நாணயத்தோட சிக்கியிருக்காங்க, எப்படி சார் இவங்க மேல தப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது கண்டிப்பா இந்த ஆபீஸோட சிசிடிவில கண்டிப்பா ரெக்கார்டா இருக்கும். மேடம் என்ன சொல்றாங்க, இந்த ஸ்வீட் பாக்ஸ்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்க வந்த பிறகுதான் அந்த ஸ்வீட் பாக்ஸ்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரியும்னு சொல்றாங்கல்ல. சோ ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஸ்வீட் பாக்ஸ அவங்க வாங்கி அப்பயே ஓபன் பண்ணி பார்த்திருப்பாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்க கான்வர்சேஷன் கூட சிசிடிவில கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும். நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த தம்பதி 2 பேரும், இல்ல சார், இவங்க வேலை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இவங்க காசு கொடுக்க சொன்னாங்க. அதுக்காக தான் சார் நாங்க காசை ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்தோம். நீங்க சிசிடிவி எல்லாம் பாக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் இவங்க சைடு உள்ள நியாயத்தை கேக்குறீங்க, மேடம் சைடு உள்ள நியாயத்தையும் கேட்க வேண்டியது ரொம்பவே உண்மை இல்லையா? நீங்க கேட்டுதான் ஆகணும், அதான் நியாயம் அப்படின்னு சொன்னதோட அதிகாரிங்க சொல்றாங்க, சரிப்பா நீ சொல்றது சரிதான். ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது கண்டிப்பா சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும். சோ அந்த சிசிடிவிய பார்த்து நாங்க முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச, தம்பதி 2 பேருமே, இல்ல சார் நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அதான் உங்க மேல எந்த தப்புமே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? சிசிடிவியால என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த சிசிடிவிய ஆன் பண்றாங்க. இத பார்த்துட்டு அந்த தம்பதி 2 பேருமே பயப்படுறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, என்ன இது, இப்படி நம்ம கையும் களவுமா சிக்க போறோமே, என்ன ஆகுறது? அப்ப அவங்க சொல்றாங்க, அதாங்க எனக்கும் தெரியல, காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டோமே, நம்ம என்ன ஆக போறோமோ அப்படின்னு. அப்போ அதிகாரி சொல்றாங்க, சரி சிசிடிவியை ஆன் பண்ணுங்க அப்படின்னு ஆன் பண்ண. அப்போ அவங்க 2 பேரும் உள்ளார என்ட்ரி ஆகி ஈஸ்வரி கிட்ட பேசுறாங்க. இது மாதிரி எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, இது மாதிரி நீங்க தான் எங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணீங்க, உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நாங்க கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஈஸ்வரி அந்த ஸ்வீட் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு கூட பாக்கல, ஓரமா வச்சுட்டு அவங்க பாட்டுக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ நேரா அதிகாரிங்களை பார்த்து, சார் ஒருவேளை அதுல அவங்களுக்கு தேவையான பொருள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஓபன் பண்ணி அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பாங்க. ஆனா அவங்க பார்க்கவே இல்லை. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்களுக்கு இதுக்குள்ள தங்க நாணயம் இருக்கு அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியாது. இது 2 பேரும் தான் ஏதோ பிளான் பண்ணிருக்குங்க. இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சீங்க அப்படின்னா உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். இதை கேட்டதும் அதிகாரிங்க நேரா தம்பதிகளை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி இங்க எதுவுமே நடக்கவே இல்லையே, இவங்க கிட்ட வேலை கேட்டுதான் நீங்க காசு கொண்டாந்து கொடுத்தேன்னு சொன்னீங்க, அப்படி எதுவுமே இங்க ரெக்கார்டே ஆகவே இல்லை. அப்ப 2 பேரும் போய் சொல்றீங்களா அப்படின்னு சொன்னதோட அவங்க 2 பேருமே திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் இவங்கள இப்படி விசாரிச்சா கண்டிப்பா இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க சார். இவங்களை கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாதான் இவங்க உண்மையை சொல்லுவாங்க. இதை கேட்டதும் அந்த தம்பதிங்க 2 பேருமே பயப்படுறாங்க. சார் சார் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார், நாங்க பணத்துக்காக சார் இப்படி பண்ணோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் இவங்க இந்த ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய தலைவி, இவங்களோட பதவியை எப்படியாவது பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க
இப்படி பண்ணிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஆள் மறுபடியும் வேற யாராவது ஒரு பதவிக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஆளை நீங்க வெளியில விடுறது ரொம்பவே தப்பு சார். இவங்களுக்கு நீங்க தேவையான தண்டனைய வழங்கிதான் ஆகணும். இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, சாரி மேடம், எங்களுக்கு வந்த தப்பான இன்ஃபர்மேஷன்ல உங்களை நாங்க சந்தேகப்பட்டனோம். இந்த ஊருக்கு நீங்க நிறையவே நல்லது பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் அந்த ரெண்டு தம்பதியையும் இழுத்துட்டு போறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா ஹீரோவை பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட, இங்க பாருங்க அத்தை, ஒரு மருமகனா நான் இத பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சு நீங்க என் மேல கோவப்படலாம். ஆனா நான் இப்படி பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இந்த ஊர் மக்கள் எல்லாருமே உங்க மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. இந்த ஊருக்கு நீங்க நிறையவே நல்லது பண்ணுவீங்க அப்படின்னு. இந்த மாதிரி எதிரிகள்னால நிறையவே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. உங்களை எப்படியாவது அந்த தலைவர் பதவியில மறுபடியும் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணேன். மத்தபடி நான் மருமகனா இந்த இடத்துக்கு வரல, சேதுபதியோட பேரனாவும் வரல, ஊர் மக்கள்ல ஒருத்தனாதான் வந்திருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் அங்கேருந்து வந்து ஈஸ்வரிய பார்த்து, பாத்தீங்களா மேடம், தம்பி எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காரு. ஈஸ்வரி அந்த அசிஸ்டண்ட பார்த்து, ஏய் கிளம்பு அப்படின்னு சொன்னதோட அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த இடத்துல இருந்து போனதோட அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போனை பார்த்துட்டு, கண்டிப்பா இது வந்துட்டு ஜாலியா என்னை கலாய்க்கிறதுக்காக தான் போன் பண்ணது போல அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, யார் பேசுறது அப்படின்னு கேட்க, வில்லி சொல்றாங்க, ஏன்பா நான் பேசுறது கூட உனக்கு யாருன்னு தெரியலையா? எங்க உன் அத்தைக்காரி அதிகாரிங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அங்க ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு எல்லா பிளானையும் சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ நினைச்சது இங்க எதுவுமே நடக்கவே இல்லை. உன்னோட ஆட்கள் 2 பேரும் அங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இதெல்லாம் யாரு பண்ணது அப்படிங்கிறத சொல்ல போறாங்க. சொன்னா அதுக்கப்புறம் உன் மருமகளும் சேர்ந்து கைதாக போறா. இதை கேட்டதும் அந்த வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப வில்லி அதிர்ச்சியாகி போனை கட் பண்ண. இன்னொரு பக்கம் அந்த தம்பதிங்க 2 பேருமே அதிகாரிங்க பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப அவங்க 2 பேரையும், இங்க பாருங்க, உங்களை யாரு இப்படி பண்ண சொன்னது, மரியாதையா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க 2 பேரும், இல்ல சார், இது மாதிரி யாரும் சொல்லல சார். அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களுக்கு கிடைக்க போற கடுமையான தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டுட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போற தண்டனை 2 பேருமே பயங்கரமா அனுபவிக்கணும். காசுக்காக தானே இப்படி பண்ணீங்க, அதனால பெரிய தண்டனையில சிக்க போறீங்களா? 2-3 வருஷ வாழ்க்கையே போயிரும், பரவாயில்லையா அப்படின்னு சொன்னதும் அவங்க சாக்காயி, சார் சார், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க சார், இது வந்து அந்த சந்திரா மேடம் தான் சார் செய்ய சொன்னாங்க. இதை கேட்டதும் அதிகாரிங்க கேக்குறாங்க, சந்திராவா? அவங்க சொல்றாங்க, ஆமா சார், இது மாதிரி தலைவர் பொறுப்புல இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி தான் சார் இப்படி பண்ண சொன்னாங்க. அதனாலதான் சார் நாங்க இப்படி பண்ணோம். அவங்க வேணுங்கிற அளவு எங்களுக்கு காசு கொடுத்தாங்க சார். இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சரி, நான் பாத்துக்கிறேன், 2 பேரும் உண்மையை சொல்லுவீங்கல்ல? அவங்க சொல்றாங்க, சார் சார், நாங்க உண்மையை சொல்லுவோம் சார், எங்களை விட்டுருங்க சார். அதிகாரி சொல்றாங்க, சரி இங்கே இருங்க, நான் போய் சந்திராவை கைது பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. சந்திரா வந்து என்ன சந்தோஷத்துல இருக்கிறாங்கன்னா, இன்னரும் அக்காக்காரிய அதிகாரிங்க பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அக்காக்காரியோட பதவியை பறி போயிருக்கும். அவ இன்னரும் அதிகாரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சு சந்திரா ரொம்ப சந்தோஷத்துல இருக்க. அப்ப ஈஸ்வரி வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரிய பார்த்ததும் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, நம்ம ஒண்ணு நினைச்சா அக்காக்காரி இங்க வந்து நிக்கிறா, என்ன நடக்குது இங்க அப்படின்ட்டு அங்கேருந்து வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட, வாக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, வா சந்திரா, இன்னைக்கு ஆஃபீஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? திடீர்னு 4-5 அதிகாரிங்க வந்துட்டாங்க, நான் லஞ்சம் வாங்குறேன் அப்படின்ட்டு. ஆனா நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வந்துட்டு நான் லஞ்சம் வாங்கிட்டேன் அப்படின்னு என் மேல அவ்வளோ பெரிய பழி போட்டாங்க. அதுக்குள்ளேயும் அந்த டிரைவர் பையன் வந்துட்டு அப்படியெல்லாம் எந்த விதத்திலயும் லஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்லி என்னை வந்து சப்போர்ட்டிவா பேசி என்னை காப்பாத்திருக்கான். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னக்கா சொல்ற? அவன் உன்னை காப்பாத்தினானா? அதை போய் இப்படி நீ பெருமையா சொல்ற? இங்க பாரு, அவனுக்கும் நமக்கு பகை இருக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரியுமில்ல? அது தெரிஞ்சும் நீ இப்படி அவனுக்கு சப்போர்ட்டிவா பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ வர வர அவனை மன்னிச்சு ஏத்துப்ப அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா என்ன இப்படி பேசுற? இங்க பாரு, ஏதோ அவன் வந்து உதவி பண்ணியிருக்கான், அவன் உதவி பண்ணதுனாலதான் நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சேன். அதை விட
அந்த 2 தம்பதிங்க வந்து என் மேல பழி சொன்னாங்கல்ல, பழி போட்டாங்கல்ல, அவங்க 2 பேரும் யாரோ அனுப்புன ஆளு. அது யாரு அனுப்புனதுன்னு தெரியல. அத அதிகாரிங்க விசாரிக்க போறாங்க. அதிகாரிங்க விசாரிச்சுட்டு உடனே என்கிட்ட வந்து சொல்றேன்னு சொன்னாங்க. என்னோட தலைவர் பதவியை பறிக்கிறதுக்காக யார் இப்படி இந்த வேலையை பண்ணதுன்னு தெரியல. கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ, அக்காக்காரி என்ன இப்படி பேசுறா, நம்ம வசமா சிக்க போறோமே அப்படின்னு. அப்போ நம்ம அதிகாரிங்க வந்து நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ ஈஸ்வரி அதிகாரிங்களை பார்த்து, வாங்க சார், இது மாதிரி விசாரிச்சிட்டிங்களா? வில்லி அதிகாரிங்களை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜா, ரேவதி எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஈஸ்வரி நடந்ததை சொல்றாங்க. உடனே ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரி, உன் தலைவர் பதவியை பறிக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க, அதோட மாப்பிள்ளை இந்த வீட்டுல இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்து என்ன பண்றாங்கன்னா, அதிகாரிங்களை பார்த்து, சார் சொல்லுங்க சார், விசாரிச்சிங்களா அவங்க 2 பேரையுமே? யாரு அப்படின்னு அவங்க உண்மை சொன்னாங்களா? அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் அவங்க உண்மையை சொன்னாங்க மேடம், யாரு அப்படின்னு. ஆனா அதை கேட்டாதான் நீங்க ரொம்ப ஷாக் ஆகுவீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன சொல்றீங்க? நான் ஷாக் ஆகுவேனா? நான் எதுக்கு ஷாக் ஆக போறேன்? யாருன்னு அந்த உண்மையை சொல்லுங்க, அவங்கள கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் வேற யாரும் இல்லை, உங்க தங்கச்சி தான் மேடம். உங்க தங்கச்சி தான் அவங்க 2 பேருக்கும் காசு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இதனால அவங்க 2 பேரும் வந்து உங்களை எப்படியாவது மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. மறுபடியும் அவங்கள ரொம்பவே விசாரணை பண்ணி கேட்டேன். அவங்க 2 பேரும் உங்களை தான் சொல்றாங்க. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அக்கா, இல்லக்கா, அப்படிலாம் நான் பண்ணுவேனா? இங்க பாருக்கா, நீ தலைவர் பதவியில இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். இங்க பாரு, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணலக்கா. இவனுங்க வந்து தேவையில்லாம வந்துட்டு என்னை மாட்டி விடுறானுங்க. நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலக்கா, என்னை தயவு செஞ்சு நம்புக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நாங்களும் 2-3 டைம் அந்த தம்பதி கிட்ட கேட்டோம். அவங்க ஃபோன் நம்பர் வரைக்கும், இவங்க கால் பண்ண எவிடன்ஸ் வரைக்கும் காமிச்சிட்டாங்க. ஸோ உங்க தங்கச்சி தான் உங்க பதவியை பறிக்கிறதுக்காக அப்படி ஆட்களை அனுப்பி பேச வச்சது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. ராஜா நேர ஈஸ்வரியை பார்த்து, பாத்தியா, இப்போ புரியுதா யாரு உனக்கு நல்லவங்க யாரு உனக்கு கெட்டவங்க அப்படின்னு? மாப்பிள்ள உனக்கு நல்லதை நினைச்சு உன் கூடவே இருந்தாரு, ஆனா உன் தங்கச்சி உனக்கு கெட்டதை நினைச்சு உன் கூடவே இருந்திருக்கா. அவளை போயிட்டு நீ நம்புற, மாப்பிள்ளைய நம்பாம. இப்பயாவது புரியுதா அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அக்கா தயவு செஞ்சு என்னை அனுப்பிடாதக்கா, நான் எந்த வகையிலையும் தப்பு பண்ணலக்கா, என்னை அனுப்பிடாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு, எதுவும் பேசாத, இங்க பாரு ஈஸ்வரி, இதுக்கப்புறமா உன் தங்கச்சியை நீ கூடவே வச்சிருந்த அப்படின்னா அது உனக்கு பிரச்சனைகளை கூடவே வச்சிருக்க அப்படின்னு அர்த்தம். இவளை இப்பவே இந்த இடத்த விட்டு அனுப்பு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நேரா சந்திரா பார்த்து, இங்க பாரு சந்திரா, உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். நீ எப்பவுமே எனக்கு துரோகம் பண்ண மாட்ட அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லதில்லை. நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் இவங்க பண்ண தப்புக்கு இவங்களை கைது பண்ண தான் வந்திருக்கோம், இவங்களை எங்க கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ஈஸ்வரி அமைதியா இருக்காங்க. வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கா, நான் இந்த மாதிரி மறுபடியும் தப்பு பண்ண மாட்டேங்க்கா அப்படின்னு. ஆனா ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நீ பேசுறதுல எந்த வித நியாயமும் இல்லை, நீ போயிரு அப்படின்னு சொன்னதும் சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அதிகாரிங்க நேரா சந்திரா பார்த்து, இங்க பாருங்க மேடம், நீங்க பண்ண தப்புக்கு உங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்கள கைது பண்றாங்க. இத பார்த்துட்டு நம்ம ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாரு ஈஸ்வரி, இப்பயாவது உன் தங்கச்சி என்ன பண்ணிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஈஸ்வரி அமைதியா இருக்காங்க. அதிகாரிங்க வில்லியே பிடிச்சிட்டு போறாங்க. நேரா அதிகாரிங்க அங்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனதோட அங்க இருக்கிற வில்லி சந்திராவும் வரத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அடுத்தடுத்து நம்ம எதிரிகள் எல்லாருமே இங்க வந்துகிட்டே இருக்காங்களே, அந்த டிரைவர் பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்றானே அப்படின்னு அந்த வில்லிகளுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.